அல்லேலூயா. லூக்கா 18ஆம் அதிகாரம். தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுறவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி, நீதி உள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படியாக தேவன் அந்த இடத்துல உயர்த்தப்பட்டார். அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை மற்ற ஜனங்களுக்குள்ள ஜாதிகளுக்குள்ள வெளிப்படுத்தினார். எவ்வளவு அற்புதங்களை செய்கிற தேவன் என்பதை வெளிப்படுத்தினார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்க வேண்டுமா, வல்லமையை தேவன் வெளிப்படுத்த வேண்டுமா உங்கள் வாழ்க்கையில, நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக வேறுபட்டிருக்கணும். உபாகமம் லேவியராம 26ஆம் அதிகாரம் வாசிங்க. 2-3 வசனம் படிங்க. லேவியராமம் 26ஆம் அதிகாரம். நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்ந்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும். 6ஆம் வசனம் படிங்க. 6 டக்குன்னு படிக்க என்ன